தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம இன்னைக்கு லைஃப் க்ரோத்தில் பார்க்க போகிற கான்செப்ட் ஹவு டு மேக் மணி. நம்ம எல்லாருமே ஒவ்வொரு ஜோனில் இருப்போம். இப்போ ரைட் நவ் சில பேர் ஆல்ரெடி நல்ல வேலையில் இருப்போம், சில பேர் வேலை தேடிட்டு இருப்போம், சில பேர் ஸ்டூடெண்ட்டாக இருப்போம். ஆனால் எல்லாருக்குமே எப்படி மணி மேக் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ நம்ம லைஃப் க்ரோத்தில் வந்து ஒவ்வொரு கான்செப்ட் பார்ப்போம்னு சொல்லிட்டு இருந்தோம் லைஃப் க்ரோ ஆகிறதுக்கு. அதில் முக்கியமான கான்செப்ட் ஹவு டு மேக் மணி. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஈஸியஸ்ட் வே டு மேக் மணி இஸ் இன்வெஸ்டிங் இன் ஐபிஓ. ஐபிஓனா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஸோ இதை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், நம்ம வி ஹாவ் டு மேக் மணி, அவர் மணி ஷுட் ஒர்க் வைல் வி ஆர் ஸ்லீப்பிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சென்ஸ் நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம மணி நம்மளுக்காக வேலை பார்க்கணும். அது எதுவும் இல்லை, சிம்பிளாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்ல வராங்க. நம்ம எல்லாருமே வீடு வாங்கியிருப்போம், இல்லை வீடு வாங்க ட்ரை பண்ணிட்டு இருப்போம். இப்போ வீடு நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னா, ஒரு 50 lakhs ஒரு வீடு வாங்கியிருக்கோம் அப்படின்னா, டெய்லியுமே அதோட ரேட் அதிகமாகிட்டு தான் இருக்கும். ஸோ 500 rupees, 1000 rupees, 2000 rupees ஒவ்வொரு நாளைக்கும் அது அதிகமாகிட்டு தான் இருக்கும். டக்குன்னு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வருது, ஒரு ஏர்போர்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இல்லைனா ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்ட் வருது, இல்லை ஒரு வாட் எவர் ஒரு புதிய இன்ஸ்டியூஷன்ஸ் வருது, ஹாஸ்பிட்டல் வருதுன்னா அதோட ரேட் எக்ஸ்போனென்ஷியலாக ரொம்ப அதிகமாகும். ஸோ அது இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் ரியல் எஸ்டேட். ஸோ நம்ம வீடும் கிட்டத்தட்ட அப்படி தான். ஸோ நம்ம கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து பெரிய அமௌண்ட் தேவைப்படும். ஆனால் நம்ம குவிக்காக ஓரளவுக்கு தேவையான காசு நம்ம சம்பாதிக்கிறதுக்கு இப்போதைக்கு ஈஸியஸ்ட் வேணால் ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு கம்பெனி வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னா, ஸோ அவங்க பேங்க்கில் கடன் வாங்கிட்டு லோன் வாங்கியும் அவங்க வந்து அவங்க ஆப்ரேஷனை வந்து பிஸ்னஸில் செஞ்சுட்டு இருப்பாங்க. பட் ஸ்டில் அவங்களுக்கு வந்து இன்னும் லார்ஜ் ஸ்கேலில் பெருசாகணும்னா அதுக்கு அவங்க வர இடம் தான் பப்ளிக் கிட்ட வந்து காசு வாங்குறது. ஸோ எப்படி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பேங்க்லாம் ரெகுலேட் பண்ணுறோ, அதே மாதிரி செபி அப்படிங்கிற ரெகுலேட்டரி பாடி, கவர்மெண்ட்டோட அமைப்பு வந்து ஷேர் மார்க்கெட்லாம் ரெகுலேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஷேர் மார்க்கெட் ரெகுலேட் பண்ணுற செபி கிட்ட அந்த கம்பெனி நாங்கள் ஐபிஓ கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆத்தரைசேஷன் வாங்கிட்டாங்க அப்படின்னா, செபியோட அப்ரூவலுக்கு அப்புறம் அவங்க ஐபிஓ கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஸ்விக்கிங்கிற ஒரு கம்பெனி வந்து இப்போ ஐபிஓ கொடுக்குறாங்க அப்படின்னா, அதோட ஷேர் வந்து லிஸ்ட் பண்ணும்போது கம்மியாக இருக்கும். ஒன்ஸ் லிஸ்ட் கிடையாது, அது இனிஷியலாக அவங்க கொடுக்குற வேல்யூ கம்மியாக இருக்கும். ஒன்ஸ் அது ஷேர் மார்க்கெட் லிஸ்ட் ஆனதுக்கப்புறமா அதோட வேல்யூ ரொம்ப ஜாஸ்தியாகும். ஸோ ஷார்ட் டைம்லேயே. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்த மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா, பஜாஜ் ஹவுசிங்னு ஐபிஓ வந்துச்சு ஒரு 3 months பேக் பண்ணிக்கிறேன் அப்ராக்சிமேட்டாக. ஸோ அதில் வந்து 14,000 rupees இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்ராக்சிமேட்டாக. ஆனால் அதோட அமௌண்ட் வித்தின் அ வீக் டபுள் ஆயிடுச்சு. பிகாஸ் பஜாஜுங்கிறது ஆல்ரெடி ஒரு பெரிய லெகசி இருக்குது அந்த பிஸ்னஸில். ஸோ நிறையா இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ரீட்டைல் பீப்புளுக்கு வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஸோ நிறையா சப்ஸ்கிரிப்ஷன் இருந்ததுனால ஆப்வியஸாக அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடச்சிது. ஸோ அப்படின்னா நம்ம எல்லா ஐபிஓலையும் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கலாமானா கண்டிப்பாக கூடாது. ஸோ நம்ம ஷேர் மார்க்கெட்டில் முழுசாக கற்றுக்காமல் நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, அது ஷேர்ஸ்க்கு தனி. ஆனால் ஐபிஓ பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஓரளவுக்கு கணிக்க முடியும். 99% நம்ம வந்து ரிட்டர்ன்ஸ் பாசிட்டிவாக வரப்போதா நெகட்டிவாக வரப்போதா நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ குறிப்பிட்ட ஐபிஓ ஒவ்வொரு மந்த் வந்துட்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வீக்லி எனக்கு தெரிஞ்சு 3 to 4 ஐபிஓஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அதில் ஏதாவது ஒரு கம்பெனி சூஸ் பண்ணி மந்த்லி 15,000 rupees நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டிசம்பரில் ஒரு ஐபிஓ வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் ரிட்டர்ன்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த அமௌண்ட் மறுபடியும் எடுத்துடலாம் ஷேர்ஸை வந்துட்டு. ஸோ ரைட் நவ் ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டு இருக்கிறது ஐபிஎல் இன்வெஸ்ட் பண்ணுறது தான். ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் இயர் இந்தியா வந்து நிறைய ஐபிஓஸ் ரிலீஸ் பண்ண போகுது. பிகாஸ் இந்தியா இஸ் க்ரோயிங் எக்கனாமின்னு சொல்லுவாங்க. நம்ம 4th largestலேருந்து 3rd largest எக்கனாமியாக மாற போகிறோம்னு நினைக்கிறேன். 5th இருந்தால் இல்லை 4th தான் தெரியல. பட் சின்ஸ் அந்த டெவலப்பிங் ஃபேஸ் இருக்கிறதுனால நமக்கு நிறையா க்ரோத் இருக்கும் இந்தியாவில். அன்லெஸ் ஒரு பெரிய கோவிட் மாதிரி ஒரு பெரிய ஒரு ஃபினான்ஷியல் கிரைஸ் மாதிரி நடக்காமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பயலாம் போகும். ஸோ நம்ம ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணால் அப்படி பயப்படணும். ஐபிஓ பொறுத்த வரைக்கும் நமக்கு பயப்படணும் அவசியம் கிடையாது. ஏன்னா 99% கேரண்டி இருக்கும் ஒரு ஐபிஓ வந்து பாசிட்டிவாக போகுதா இல்லை நெகட்டிவாக போகுதா அப்படின்னு சொல்லி. ஸோ பாசிட்டிவாக போகிற ஐபிஓவை நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம மந்த்லி டிபெண்ட்ஸ் ஆன் தி ஐபிஓஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ரேட் நம்ம நல்ல ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நம்ம மந்த்லி ஒரு 2 to 3 ஐபிஓஸ் இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா, ஒரு ஐபிஓ நமக்கு ஒரு 7,000 rupees கிடைக்குது அப்படின்னா நம்ம டெஃபினட்டாக ஒரு மந்த்லி 20,000 நம்ம சம்பாதிக்க முடியும். இதுக்காக நம்ம ரொம்பலாம் உழைக்கணும்னு அவசியம் கிடையாது. டெய்லியுமே ஒரு 15 minutes ஈவினிங் உட்காந்து எந்தெந்த ஐபிஓஸ் வரப்போகுது, எல்லாத்துலேயும் எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, அப்புறம் அதர் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது. நம்ம ஃபர்தராக அதை பற்றி வேணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதை பற்றி போடுறேன். நம்ம தொடர்ந்து இது மாதிரி மந்த்லி 2 to 3 ஐபிஓஸ் ஆர் எவ்வளோ ஐபிஓஸ் நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியுதோ இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரோம்னா ஒரு 1 yearல ஐ திங்க் வி கேன் ஈஸிலி மேக் few lakhs. ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.